झंडा। Hi friends, welcome to Aarams Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முட்டை உடைச்சு ஊத்துன குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ingredients எடுத்துர்க்கேன்னு சொல்றேன். வெங்காயம் எடுத்துர்க்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியா எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸா இருந்தா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். தட்டி வச்சாதான் அதுக்கு ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால தட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். எக் எடுத்துர்க்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை குழம்புக்கு நான் ஃபர்ஸ்ட் வாணல் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச வந்துருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதில் நல்லா அந்த பச்சை வாசல் போகிற வரைக்கும் வணங்கட்டும். கூட இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வணங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வணங்கி வந்துடும். அதனால் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1 மினிட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வணங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் இது வெந்துருச்சு. இப்போ அது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இன்னொரு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வணக்கி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு அந்த மஞ்சள்லாம் போடும் போது அதனோட ஃப்ளேவர் அந்த ஆனியனில் இறங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான அளவு தக்காளி நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வணக்கி விடுங்க. இப்போ நம்ம என்ன ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வணங்கி வரும். இப்போ நம்ம தக்காளி வதங்கிடுச்சா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் மிளகாத்தூள், அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன், அதிகமாக போடல. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சா இன்னும் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா வணக்கி விட்டுருங்க. இது நல்லா வணங்கி வரணும். கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்குச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறம் தான் முட்டையும் ஊற்ற போகிறோம். அதனால் இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 1 மினிட்ஸ் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மசாலாவோட நம்ம வெங்காயம் தக்காளி அதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் குழம்பு. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ, கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் ஒரு 2 டம்ளர் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது காமிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கணும். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே நல்லா கரெக்டாக தான் இருக்குது. செக் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இன்றைக்கி நைட் டின்னர் வந்து எங்கள் வீட்டில் இட்லியும் முட்டை குழம்பு தான். இப்போ அதுக்கு நான் முட்டை குழம்புக்கு நம்ம குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போது இட்லி மாவோட வீடியோ யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்கள் வீடியோ போடுறேன்.
இட்லி மாவு கூட அரைக்க தெரியாமல் இருப்பாங்க? அப்படி இல்லை, நம்ம உளுத்தம்பருப்போட கன்சிஸ்டன்சி எப்படி அரைக்கணும். ஒருத்தவங்க சோடா உப்பு போட்டு இட்லி ஊற்றுவாங்க. நம்ம சோடா உப்புலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே தான் இட்லி ஊற்றுறோம். அதனால தான் இட்லி மாவுக்கு சோடா உப்பு போடாமல் எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுனாலும் இட்லி நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஆட்டும் போது அந்த உளுத்தம்பருப்பு எப்படி ஆட்டணும், அரிசி எவ்வளோ அளந்து போடணும் அப்படின்ற வீடியோ நான் இன்னொரு டைம் போடுறேன். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு. இப்போ எத்தனை மூடி வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு சைடில் நம்ம குழம்பு கொதிச்சிச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். இப்போ அதை வந்து அரைச்சிடலாம். நம்ம அதுக்கு நான் எவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பொட்டுக்கல்லையும் கசகசாவும் இதில் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ பொட்டுக்கல்ல போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கசகசா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப திப்பியாக இல்லை, கரெக்டாக ஒரு இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். குழம்பு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் தான் தேங்காய் ஊற்றணும். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். தேங்காய் ஊற்றிடுறேன். மிக்ஸி நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை ஊற்றணும். முட்டை ஊற்றும் போது காமிக்கிறேன். நல்லா வேகமாக வச்சு கொதிக்க வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். கொதித்து திருப்பி அந்த எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரும். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அது வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிச்சு வந்துருச்சான்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், கொதிச்சு அந்த சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஏன் நான் தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன்னா, பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன். நம்ம வெறும் தேங்காய் மட்டும் ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆயிரும். நம்ம பொட்டுக்கல்ல போட்டிருக்கோம் அப்படின்றனால குழம்பு வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சி தான் வரும் நமக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம இது சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு குழம்பு அப்படின்னா கூட நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம கொதிக்க வைக்கல அப்படின்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டுடும். இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிடலாம். இப்போ தான் ஃபன் செக்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓடு இல்லாமல் உடச்சி ஊற்றணும், எல்லாம் கத்தியாலே குத்திடுவோம். பார்த்துக்கோ, இருங்க. டப்புன்னு ஒரே ஒரு அடி, அவ்வளோதான். பட்டுன்னு ஊற்றிடலாம். முட்டை ஊற்றி எப்பயுமே கிண்டி மட்டும் விட்டுறாதீங்க. முட்டை ஊற்றி கிண்டி விட்டோன்னா நமக்கு குழம்பு நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக உடச்சி பொறுமையாக ஊற்றுங்க. அதே மாதிரி உடைக்கும் போது முட்டையோட தோலும் உழுவுதான்னு ஒரு டைம் பார்த்துட்டே ஊற்றுங்க. அந்த நம்ம ஒரு முட்டை ஊற்றும் போது நமக்கு அந்த தனித்தனியாக ஊற்றுனீங்க அப்படின்னா தான் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று ஊற்றிட்டிங்க அப்படின்னா கிண்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் தனித்தனியாக ஊற்றுங்க ஒரு முட்டையும். ஓகே, டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 ஸோ 7 எக்ஸையும் கரெக்டாக ஓடு விடாமல் ஊற்றியாச்சு. ப்ளஸ் இந்த எல்லோஷும் கரையாமல் ஊற்றாச்சு. குட், நல்ல மாஸ்டர் தான். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எதுவுமே பண்ண வேணாம், கிண்ட வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம இப்போ இதை கிண்டணும், திருப்பி போடணும். நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை மூடி வச்சுட்டோம். அந்த முட்டை வேகிறதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இட்லி எடுக்கும் போது பொறுமையாக எடுங்க. வெந்து வந்துருச்சு நல்லா. பாருங்க, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இட்லி. அப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
சாப்பிடும் போது அப்படியே எடுத்து போய் சாப்பிட்றலாம். இப்போ 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முட்டை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா முட்டை ஃபுல்லாக ஓரளவுக்கு அப்படியே அடியில் வெந்து வந்துருச்சு. அடியில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஒரு முட்டையாக பொறுமையாக திருப்பி போட்டுடலாம். உடையாமல் திருப்பி போடுங்க. நம்ம ஃபுல்லாக இதை திருப்பி போட்டு ஊற்றி எடுக்கிறதுல தான் நம்மளோட வேலையே இருக்குது. அப்போ தான் அந்த குழம்பு அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த மசாலாவோட சேர்த்து திருப்பி போடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கும் அதில். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிறது தெரியவே இல்லை எங்கே இருக்குன்னு. பரவாயில்ல, அப்படியே பொறுமையாக திருப்பிட்டேன். எல்லாத்தையும் கரெக்டாக திருப்பியாச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு 1 மினிட்ஸில் ஃபுல்லாக வெந்துடும். இப்போ இன்னொரு டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை திருப்பி மூடி வச்சு 1 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. முட்டை எல்லாமே நல்லா உடையாமல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒன்றும் இப்போ அவ்வளோதான், குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதோ வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இட்லியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண முட்டை குழம்பும் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற ஒரு ஃபீலில் இருக்கும் நம்ம இப்போ இதை சாப்பிட்டோம் அப்படின்னா. இப்போ இது கூட நம்ம உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் முட்டை ஃபுல்லாக. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் முட்டை ஒரு இட்லி எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காரம், உப்பு, அந்த முட்டையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கு. முட்டையில் வந்து இந்த மசாலாவும் ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.